நாங்க எங்க ஊருக்கு போனதும் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நாங்க கடைக்கு தான் எங்க அம்மாவ கூட்டிட்டு போயிருந்தேன். ஏன்னா, எனக்கு வந்துட்டு ஃபீடிங் ட்ரெஸ்லாம் வந்துட்டு அங்க ஃபாரின்க்கு எடுத்துட்டு போ வேண்டியது இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு எல்லாமே இங்கேயே வந்துட்டு அம்மா இருக்கும்போதே கையோட எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் எங்க அம்மாவ வந்துட்டு கூட்டிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா வந்துட்டு குட்டி தம்பிய வச்சுட்டு இருந்தாங்க. நான் எனக்கு புடிச்ச மாரி ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி வந்துட்டு வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி தம்பிய போய் பார்த்தா, அவன் பார்த்தீங்கன்னா சைலன்ட்டா எங்க அம்மா மடியில உட்கார்ந்திருந்தான். அவன் பார்க்குற பார்வையே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. என்னடா இவ்ளோ நேரமான்ற மாரி எனக்கு தோணுச்சு. நம்ம தான் கடைக்கு போனா அத பார்க்க, இத பார்க்கன்னு சொல்லிட்டு அதிலேயே ஒரு டைம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அம்மாவ கொண்டு வந்து எங்கள வீட்ல விட்டுட்டு, உடனே வந்துட்டு கிளம்பிட்டாங்க. குட்டி தம்பிலாம் போம்போது பயங்கரமா அழுதான். அது பார்க்கவே கியூட்டா இருந்தது. எங்க அம்மா போம்போது என்னோட பெரிய பையன்கிட்ட காசு குடுத்துட்டு போயிருந்தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா, "அம்மாயி 1 நோட்டு தாம்மா குடுத்துட்டு போயிருக்கு. இது எனக்கு வேணான்னு சொல்லி குடுத்துட்டான் என்கிட்டயே திருப்பி." அங்க இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருந்தோம். எங்க அம்மா வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டாங்க. நான் வந்துட்டு ஃபாரின் எடுத்துட்டு போறதுக்காக சமைக்கிற பாத்திரம் எல்லாமே வந்து கேட்டிருந்தேன். அது எல்லாமே எங்க வீட்ல போயிட்டு கடையில வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. என்னோட பெரிய பையன் அவங்க தாத்தா ஊட்டி விட்டா தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சு